நாசமாக்க நினைத்தவர்களை அல்லாஹ் நாசமாக்குவான். அல்லாஹ் உலகத்தில் இவ்வளோ நடந்தும் அல்லாஹ்வை பயப்படாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுதாரணம் ஃபிரௌன். குர்ஆனை பிரட்டுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பிளந்து 12 பாதைகளை உருவாக்கி அல்லாஹ் சொல்கிறான், மலைகளை போல கடல்கள் உயர்ந்து நிற்கிறது. போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌனை போன்ற அறிவு கெட்டவர்களுக்கு இதை பார்த்தும் ஞானம் பிறக்கவில்லை, புத்தி வரல. விரட்டினான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கரை சேர்ந்தார். நமக்கு வந்தது ஒரு சுனாமி தான், ஃபிரௌனுக்கு வந்தது டபுள் சுனாமி. நம்முடைய கடல் பகுதியால் மட்டும்தான் வந்தது, ஃபிரௌன் நடுவில் மாட்டிக்கொண்டான். 2 பக்கத்தாலும் சுனாமி. படைகளோடு பட்டாளத்தோடு தாண்டி அழிந்து தொண்டை குழிக்கு ரூஹு வந்தவுடன் ஞானம் பிறந்தது. ஒன்றை சொல்கிறேன், அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கலாம், நீங்கள் செய்த பாவத்துக்கு முறையாக தௌபா செய்தால் அல்லாஹ் உடனே மன்னிப்பான். ஆனால் சக்கராத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்களே, முஸ்லிம்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ஆயுளை தந்திருக்கிறான், பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வீணாக்கி விடாதீர்கள். யாரெல்லாம் அல்லாஹ் தந்த ஆயுளை வீணாக்குகிறார்களோ அவர்களுக்கு முன்னுதாரணம் ஃபிரௌன். இப்ப ஞானம் பிறக்குது. அல்லாஹ் சொல்றான், உடனே கையை தூக்கி சொன்னாராம், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பனு இஸ்ரவேலர்களுடைய கடவுள் அல்லாஹ், அவனை நான் ஈமான் கொள்ள போகிறேன். இப்ப ஞானம் பிறக்குது, இப்ப ஈமான், இப்ப தௌபா. சகோதரர்களே, திருமிதியில் வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி கடல் மண்ணை எடுத்து ஃபிரௌன்ட வாயில போட்டு குத்தினாராம், நாசமா போ. ஆல் ஆன, இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த. வகத் அஸைத கபில், இவ்வளோ நாளும் நீ செய்த அநியாயம், அராஜகம், அட்டூழியம், அடாவடித்தனம். அல்லாஹ் சொன்னான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. ஏ ஃபிரௌனே, இன்றைய நாள் உன்னை அழித்து நாசமாக்கி உன்னுடைய உடம்பை நான் பாதுகாப்பேன். ஏன்? பின்னால் வரக்கூடியவர்கள் உன்னை பார்த்தாவது அவர்களுக்கு புத்தி வர வேண்டும். புத்தி வரவில்லையே சகோதரர்களே, வரவில்லை. சிந்தியுங்கள், வாழ்க்கை என்பது இதுதான். சுகதாக்கலாக்கியவர்களை அல்லாஹ் சுகதாக்கலாக்கினான், நாசமாக்கியவர்களை நாசமாக்கினான். மிஞ்சியவனே சுனாமி, மிஞ்சியவனே அல்லாஹ்வை பயந்து கொள். மிஞ்சியவர்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். மிஞ்சினவங்க நீங்களும் நானும். மிஞ்சியது சாய்ந்த மருது, மிஞ்சியது கல்முனை, மிஞ்சியது கிழக்கு மாகாணத்தில் எத்தனையோ ஊர். கம்பளை பகுதியை போய் பாருங்கள், போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். 2 வாரங்களுக்கு முன்னால் அங்கேதான் ஹுத்பா. சுப்ஹானல்லாஹ், சாய்ந்த மருதையும் புகழ்ந்தார்கள். இங்கே உள்ள தனவந்தர்களை புகழ்ந்தார்கள், இந்த ஊர் மக்களை புகழ்ந்தார்கள். ஆனால் நல்ல விடயம்தான். ஆனால் அல்லாஹ் அனர்த்தங்களை அனுப்புவது, ஒரு கூட்டத்தை தண்டிப்பது மற்றவர்களுக்கு புத்தி வாரதுக்கு. ஆனால் இவ்வளோ நடந்தும் சுபஹ் தொழுகைக்கு இன்னும் ஆக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. இவ்வளோ நடந்தும் நம்முடைய முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசலுக்கு வரும் நோக்கம் வரவில்லை. இவ்வளோ நடந்தும் இன்னும் இரத்த உறவை சேர்ந்து வாழும் எண்ணம் வரவில்லை கல்வில். அல்லாஹ் எப்ப பிடிப்பான் என்று தெரியாது. திரும்புவோம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். புதிய வருடம் ஆரம்பித்திருக்கிறது. எப்பொழுதும் மவுத் வரும் என்று யாருக்கும் தெரியாது. இவ்வளோ காலம் நாம் எப்படியும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜுமாவில் முடிவெடுங்கள், இதற்கு பின்னால்
நான் ஒரு நாளும் இந்த வருடத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமான பெரும் பாவங்களை நான் செய்ய மாட்டேன். பாட்டு கேட்பவர்கள் பாட்டில்தான், படம் பார்ப்பவர்கள் படத்தில்தான், வட்டியை எடுப்பவர்கள் வட்டியில்தான். அல்லாஹ் சொல்கிறான், சக்தி உள்ளவன் சொல்கிறான், சூரா யாசீனை புரட்டி பாருங்கள். வலௌ நஷா லமஸக்னாஹும் அலா மகானதிஹிம் ஃபமஸ்ததாஉ முதியா வலா யர்ஜிஊன். பாவம் செய்பவர்களே, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்பவர்களே, அல்லாஹ் சக்தி இல்லாதவன் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், நான் நினைத்தால் நீ பாவம் செய்யும் இடத்திலேயே உன்னை நாயாக குரங்காக உருமாற்றுவேன். மாத்தல்லையா? மீன் பிடிக்க வானாண்டு அல்லாஹ் சொல்லி மீன் பிடிக்க போனதற்காக சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் அல்லாஹ் தடுத்தது ஒரே ஒரு காரியம். அதை செய்ததற்காக கோபப்பட்ட அந்த அல்லாஹ் அவ்வளோ பேரையும் குரங்காக மாத்தினான். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பாவமா? ஒரு பாவமா? சிந்தியுங்கள் வாலிபர்களே, சிந்தியுங்கள். படம் பார்ப்பதற்காக தியேட்டரில் 100 முஸ்லிம்கள் போறாங்க. போனதெல்லாம் முஸ்லிம் தான். வெளிய குரங்கு வந்தா எப்படி இருக்கு? கணவன்மார் ஜுமாவில் உட்கார்ந்திருக்கும் நேரம் நகைகளை தூக்கிக் கொண்டு அடகு வைப்பதற்காக பேங்குகளில் போலினில் போய் நிற்கும் பெண்கள். போனது பொஞ்சாதிதான் பேங்குக்கு, திரும்பி வந்தது குரங்காக இருந்தா எப்படி இருக்கு?